Peace of Jesus Christ Ministries. Divine Peace Time. தெய்வீக சமாதான நேரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுடைய பிரச்சனைகளுக்காக, வியாதி மற்ற காரியங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை, வசனத்தை தியானித்து விட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்யும்படி இந்த பூவுலகத்துக்கு வந்தார். மத்தேயு 11:28 வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு இயேசு கிறிஸ்து அவர் சொல்ல. பல பிரச்சனை மனுஷ வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை இல்லாத ஒரு மனிதன் இருப்பாங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் பிரச்சனை இல்லாமல், ஒரு கஷ்டம் இல்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் விரும்புகிறோம். ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது, நினச்சது எல்லாம் நடக்கணும், நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் கஷ்டங்கள் வருகிறது, வியாதி வருகிறது, வறுமை வருகிறது, பண கஷ்டம் வருது, கடன் பிரச்சனை மாட்டிக்கிறோம், நினச்ச காரியம் கைகூடி வரல. மக்கள் அநேகர் கஷ்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். போய் ஒருத்தவத்தில் பார்க்கும்பொழுது, விசாரிக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும். வெளியிலேருந்து பார்க்கும் பொழுது எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாருமே கஷ்டங்களில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை, உங்கள் கஷ்டம் பாடுகளோடு சுமந்து கொண்டு இருக்கிறீங்களே, நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட்டு. ஆத்துமாவுக்கு இளைப்பா. எப்படி சரீரத்துக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவை, பகல் ஃபுல்லாக கடுமையாக உழைக்கிறோம், இரவில் தூங்குகிறோம், ஒரு ஓய்வு. ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணுறோம், ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். கடுமையான உழைப்புக்கு மத்தியில் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அதுபோல் நம்ம ஆத்துமாவிற்கு, மனசுக்கு ஒரு ரெஸ்ட்டு அது ஆண்டவரால் தான் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து அழிந்து நீங்கள் போக வேண்டிய ஆண்டுடைய விருப்பம் அல்ல. அநேகரை பார்க்குறோம், ஐயோ நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இந்த கடவுளுக்கு கண் இல்லையா, ஆண்டவர் என் வாழ்க்கையில் எப்படி கண்ணை காட்ட, இப்படி நிறையா சொல்கிறாங்க. கண்ணை திறக்க மாட்டுறாரு. ஆனால் என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. எவ்வளோ பேர் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், கஷ்டம்னு வந்தால் அதை அனுபவிக்கிறது யார்? அவங்கவுங்க பல கருத்துக்களை சொல்கிறாங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்க விடுதலை யார் தருவா? இயேசு ஒரு வாக்கு கொடுக்குறார். அதை சொல்கிறதுக்கு தான் ஊழியம் சரி எங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் 23 ஆண்டுகளுக்கு மேலே முழு நேர ஊழியத்தில் இருக்கிறேன். ஸ்கூல் முடித்தேன், காலேஜ் முடித்தேன், பல வேலைகள் வாய்ப்புகள், நண்பர்கள்லாம் போனாங்க. ஆனால் ஊழியம் செய்யணும்னு சொல்லி எங்கள் அப்பா சபை நடத்திட்டு இருந்ததுனால நானும் ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கு செய்யணும். அந்த வாய்ப்புகள், பெரிய போஸ்ட்டு வந்ததுன்னு நான் சொல்லலை, ஆனால் அதுக்கு முயற்சியே பண்ணாமல் பட்டம் வாங்கினா கூட சரின்னு கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்து 20-23 நாளில் ஊழியத்தில் நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். எவ்வளோ பேருக்கு அவர் நன்மைகளை செய்திருக்கிறார். இதை சொல்கிறதுக்கு தான் கடவுள் எங்களை வச்சிருக்கிறார். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதை சொல்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து எங்களை அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். ஒரு அமைதியை தருவார். நன்மை செய்ய வந்த இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது, 2000 வருஷத்துக்கு முன்பு இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இந்த உலகத்திலே மனு அவதாரம் எடுத்து வந்தார். 33 வருஷம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியம் செய்தார். மொத்தம் 33 வருஷம் அவர் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தார். வியாதியஸ்தர்களை கண்டபொழுது மனதுருகினார். குருடரை பார்க்கும்பொழுது நம்ம மனதுருகுவோமா, நம்ம நேசிப்போமானே சொல்ல முடியாது. அவர் நேசித்தார். கண்ணை திறந்து பார்வையை கொடுத்தார். முடவர்களுக்கு நடக்க உதவி, செவிடர்களுக்கு அற்புதம் செய்தார். அவர் வாழ்ந்த பொழுது நடந்த
அவர் செய்த ஒரு அற்புதத்தை நம்ம கொஞ்சம் தியானிச்சுட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது பைபிளில், அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவது. அவர் குஷ்டரோகி. இப்போலாம் குஷ்டரோகிகளை நம்ம அதிகமாக பார்க்க முடியறதில்ல. நிறையா மருத்துவம் மாத்திரை அது சுகம் ஆயிருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் குஷ்டரோகம் பெரிய, அது சொல்லவே முடியாது. அதை நம்ம தொலைக்காட்சியில் சொல்ல முடியாது. அவங்கள சரிசமமாக எல்லாரும் பழக மாட்டாங்க. அவங்க வீடுகளுக்கு போயிட்டு சாப்பிடுவாங்களா, அவங்களோட நட்பு வச்சுக்குவாங்களா, ரொம்ப ஒரு குடும்பத்தில் வந்துட்டாலே ரொம்ப கஷ்டம். அந்த ஃபேமிலி எப்படி குஷ்டரோகம் இங்கே பார்க்குறோம். வேதாகம காலங்களில் அவங்க ஊருக்கு வெளியில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பார்கள். எந்த ஃபங்க்ஷன் அவங்க ஒரு இருக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துவை கண்டு இயேசுவின் மனதுருக்கத்தை அவன் பார்க்குறான். இயேசு அற்புதங்களை செய்கிறவர்னு அவன் கேள்விப்படுறான். வியாதிகளை சுகமாக்குறாரு, அற்புதங்களை செய்கிறாரு. கல்யாணி விட்டு போய் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றாரு, குறைவை நிறைவாக்குறன்னு அவரை குறித்து கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு வாசிக்கிறோம், அவரை பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்றான். என்ன அர்த்தம்? நான் குஷ்டரோகத்தில் இருக்கிறேன், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், உங்களுடைய சித்தம் இருந்தால் எனக்கு சுகம் தாருன்றான். இயேசு சொல்கிறார், அப்படியா அப்படின்லாம் சொல்ல. உடனே பதில் வருகிறது, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமாக வாழணுன்னு தான் தேவனுடைய சித்தம். ஏன் கடவுள் இந்த வியாதியை கொடுத்தாருன்னு கேட்காதீங்க. வியாதிக்கு சுகத்தை கொடுக்கிறவர் தான் தேவன். வியாதி வந்துருச்சு, பல காரணங்கள், பிசாசு இருக்கிறான், தீமைகள், பாவம், சாபம், கஷ்டத்தினால வந்துருச்சு. ஆனால் அதுக்கு ஒரு தீர்வு உண்டு, ஒரு ரெமடி உண்டு, அதுக்கு ஒரு தீர்வு உண்டு. இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுக்கிறவர், இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவர். இங்கே வாசிக்கிறோம், அவர் கையை நீட்டி அவனை தொட்டு, குஷ்டரோகி அவர் தொடுறாரு, கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுகமா ஆரோக்கியமாக இருக்கணும், எனக்கு சித்தம் உண்டு, சொஸ்தமாகன்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறாரு, சுத்தமாகன்னு சொல்லி அவனை தொடுறார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் பரிபூர்ண சுகத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி, எவ்வளோ பெரிய ஆனந்தம் அவனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். வாழ்க்கை கட்டப்பட்டது. இன்றைக்கி நீங்கள் எந்த வியாதியோடு இருக்கலாம், எந்த பிரச்சனைகளோடு இருக்கலாம். இந்த உலகத்தில் தேவன் மனுஷனை படைச்சி நீ கஷ்டத்தோடு பாடுகளோடு நீ போராட்டத்தில் வாழணும்னு அவர் சித்தம் இல்லை. நீ சுகமாக இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். கஷ்டப்படுத்துறதுக்கே கடவுள் படைக்கலை நம்மளை. ஆனால் நம் மனுஷன்தான் பிசாசுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை அழிக்காமல் வச்சிருக்கிறார். ஏன் பிசாசை வச்சிருக்கிறார், அழிக்க வேண்டியதானு கேட்காதீங்க. பிசாசுக்கு அழிவு உண்டு. அவன் யாருன்னா தேவனாலே உருவாக்கப்பட்ட ஒரு தூதர் தான். அவன் கீழ்ப்படியாமல் தள்ளப்பட்டு போட பண்ணினாலே அவன் பிசாசாக மாறிட்டான். கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் பூதம் மாதிரி வர்றதில்லை. யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இருக்க, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரமாட்டான். இன்றைக்கி பிசாசு பல விதங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற மனுஷ வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளை அழிக்கும்படி வந்தார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்த ஜீவனே இயேசு கிறிஸ்து கொடுத்தார். மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அவர் ஜீவனையே கொடுத்தார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படி இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிறார். மனுஷனால் பிசாசுடைய கிரியைகளை அழிக்க முடியாது. அவன் எவ்வளோ முயற்சி பண்ணுவான், முடியாது. பிசாசு எப்படியாவது மனுஷன் ஆட்கொண்டுருவான். ஒரு பிள்ளையை நம்ம பெற்று வளர்க்குறாங்க பெற்றோர்கள், பால் ஊட்டி அவங்களுக்கு சீராட்டி அன்போடு பிள்ளையை வளர்க்குறாங்க. எதுக்கு வளர்க்குறாங்க? என் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய ஒரு போஸ்டிங்கில் வரணும்னு தான் வளர்க்குறாங்க. என் பிள்ளை பெரிய கொலகாரனாக வரணுங்க,
என் பிள்ளை பெரிய ரவுடியாக வரணுங்க, ஒரு ஜெயில் குற்றவாளியாக இருக்கணும், தூக்கு தண்டனை கைதியாக இருக்கணும் வளர்க்குறாங்களா? ஆனால் வளர்க்கும் பொழுது அந்த அந்த வாலிபன் மாறுறான், வாலிப பெண்ணோ வாலிபனோ அந்த சூழ்நிலைகள், மனிதருடைய சூழ்நிலை மாறுகிறது. ஒரு பெரிய கொலை குற்றவாளி இல்லை, செய்யாத குற்றமே இல்லை, அவன் மேலே போடாத வழக்கையில் தூக்கு தண்டனை போட போகிறாங்க. அவன் தாய்கிட்ட நிருபர்கள் பேட்டி கேட்டாங்க, உங்கள் மகனை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு. அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய மகன் நல்லவங்க அப்படின்னாங்க. தாய் வந்து அந்த பிள்ளையை குழந்தையாக தான் பார்க்குறாங்க. பிரச்சனை எங்கே வந்துச்சு? பிசாசு அவன் சிந்தனைக்குள்ளே பூந்து பாவத்தையும் குடிவெறியும் காரியங்கள், அவங்க வாழ்க்கை எத்தனையோ இப்போ இன்றைக்கி உள்ளவங்க குடிக்கு அடிமையாகி, இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், 12 மணி ஆகுறதுன்னு நீ வந்து வெயிட் பண்ணுறியான்னு கேட்டாங்க. எனக்கு நிஜமாகவே தெரியல என்ன 12 மணின்னு. 12 மணிக்கு தான் அந்த மதுபான கடையை திறப்பாங்களா எனக்கு தெரியாது, இது வரைக்கும் தெரியாது. மதுபான கடை நான் காலையிலே எல்லா கடையை போல் திறந்துருவாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். 12 மணிக்கு தான் திறப்பாங்களா, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் அந்த வாலிபன். திறந்தோன்னே போயிட்டு நான் நினச்சேன், அப்போ நேற்றே வாங்கி வைக்க வேண்டியதானேன்னு கேட்டேன். இல்லை அதையும் குடிச்சிருவான், நான் எவ்வளோ வாங்கி வச்சாலும் நைட்டே குடிச்சிருவான். இப்போ என்னென்ன விஷயம் பாருங்கள் வாலிபர்கள். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று சொல்கிறான் அந்த பையன், காலையிலே திறந்துட்டா யாருமே வேலைக்கு போக மாட்டாங்க சார். என்னடா அது புதுசாக கேள்விப்பட வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ உலகம் கொடுமையில் போயிட்டுருக்கு பாருங்கள். நான் சிரிச்சிட்டு சொல்கிறேன், ஆனால் அந்த குடும்பத்தில் கண்ணீர், குடி, வெறி, எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். எல்லாத்துக்கும் காரணம் பிசாசு தான். குமாரனை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கில் மெய்யா விடுதலையாவீர்கள். சத்தியத்தை அறிவிகள், சத்தியங்களை விடுதலையாக இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறவர். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இங்கே குஷ்டருக்கு சுகம் கொடுத்த தேவன். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா, என்னால் இதை விட முடியல. நீங்கள் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம், இல்லை உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறவர். பிரச்சனையோடு வாழ்ந்து அப்படியே இன்னும் சொச்ச காலத்தை ஓட்டி மரிச்சா போதுன்றது என்ன வாழ்க்கை இருக்குது? உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவி நீங்கள் பிரயோஜனமுள்ள ஒரு மனுஷனாக இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அன்புள்ள தகப்பனாக இருக்கணும். உங்கள் பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். உங்கள் நண்பர்களுக்கு வாங்க நண்பா எப்படி இருக்கீங்க, ஏன் வரமாட்டீங்க அப்படி கேட்கணும். உங்களை ஒரு விசேஷித்த மனிதர்களாக நீங்கள் வாழணும். அது எப்படி வாழ முடியும்? இயேசு கிறிஸ்து அப்படி மாற்றுவார். விசேஷித்த மனிதராக நம்மை மாற்றுவார். ஏசப்பாட இருதயத்தை ஒப்பு கொடுக்கணும். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டல் எத்தனை பேர்களோ, யாரெல்லாம் இருதயத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். ஏசப்பா எனக்குள்ள வாங்க. நீங்கள் சொல்ல வேண்டியது அதான். அதை சொல்றதுல தான் பிரச்சனை இருக்கு. எவ்வளோ பேர் வந்து எங்களுக்காக ப்ரேயர் பண்ணீங்க பிரதர்ன்னு சொல்றாங்க. நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், ஏசப்பா இன்னும் நீங்கள் சொல்லுங்கன்னா அதை அந்த இயேசுன்ற வார்த்தையை சொல்றதுக்கு அவங்களுக்கு ஏதோ தயக்கம். இல்லை நீங்களே பண்ணீங்க, இல்லை கொஞ்சம் தயவு செய்து ஏசப்பா கிருபை தாருன்னு சொல்லும் பொழுது அவர் கிருபைகளை தருகிறார். ஒரு இரக்கத்தை கொடுக்கிறார், அவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உள்ள வராரு, பாவ சிந்தனைகளை மாற்றுகிறார். நீங்கள் சபைக்கு போய் ஜெபிக்கும்போது சபையில் என்ன நடக்குது? ஏன் சத்தம் போடுறாங்க? ஏன் அல்லேலூயான்னு சத்தம் போடுறாங்க? என்ன நடக்குது சபைக்குள்ள? அங்கே கர்த்தருடைய வல்லமை வருகிறது. நான் சபையில் அந்த அந்நிய பாஷை பேசும்பொழுது தமிழ் உள்ள நம்ம தான் அந்நிய பாஷை எதுக்கு பேசுகிறோம்? பாஷைகளை பேசுகிறோம். அது ஒரு மொழி தான், அது கர்த்தர் கொடுக்குற மொழி. ஏன் சில பேர் வெக்கப்படுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. அதை நான் சபையில் சொல்லுவேன், அந்நிய பாஷை பேச நீங்கள் வெக்கப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கை வெக்கப்படுற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது. அந்நிய பாஷை பேச தப்பு கிடையாது, அதை பேசுறதுக்கு போய் வெக்கப்படக்கூடாது. துதிக்க வெக்கப்படக்கூடாது, கையை தட்டி சத்தம் போடுற தப்பு கிடையாது. எவ்வளோ நேரம்? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் சத்தம் போடுவாங்க சபையில். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. துதிச்சு பாடி ஆராதிக்கும் கர்த்தருடைய வல்லமை வருகிறது, கிருபை வருகிறது, பலன் வருகிறது, அபிஷேகம் வருகிறது. அவங்க வெளியில வந்து தூய்மையாய் வாழக்கூடிய சிந்தனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அதனால தான் சத்தம் போடுறாங்க, துதிக்கிறாங்க, கத்துறாங்க, ஆராதிக்க. ஏன் சத்தம் போடுறாங்க கிறிஸ்தவர்கள்? பைத்தியம் முடிச்சா? இல்லை, பைத்தியம் போல சபைக்குள்ள சத்தம் போட்டா கூட அவங்க வாழ்க்கை, அவங்க சிறப்பானவர்களாய்
மாறுகிறது. போலீஸ் ஸ்டேஷன் போனால் கூட போயிட்டு, ஐயா நாங்கள் ஒரு கிறிஸ்தவ போதகர், அப்படியா உட்காருங்கன்றாங்க. கிறிஸ்தவர் சர்ச்சுக்கு வர அப்படியா மதிக்கிறாங்க. ஏன்னா சபைக்கு வரவங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருப்பான்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்குது. அப்போ அந்த ஜெபம், அந்த வேதம், அந்த சபைக்கு போய் கர்த்தருடைய கடவுளுடைய வார்த்தையை கேட்டு ஜெபம் பண்ணி அதுபடி கர்த்தருடைய கிருபை, அருள், அவருடைய அபிஷேகத்தை விட்டு வாழும் பொழுது கர்த்தர் சிறப்பான மனிதனாக, சிறப்பான மனுஷியாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட நீங்கள் ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்வார். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலே நம்முடைய சமூகத்தில் எங்கள் இயேசப்பாவுடைய நாமத்திலே வந்திருக்கிறோம் பிதாவே. இந்த நிமிஷ நொடிவருடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களை நடத்தி வந்துக்காக நன்றி. இந்த கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையின் மீது நடத்துங்க. இதை பார்க்கிற எத்தனையோ பேர் ஆண்டவரே, அவர் பல கஷ்டங்கள் இருக்கிறாங்க. விடுதலை தாரும் ராஜா. கர்த்தருடைய ஆவியான இங்கே விடுதலை உண்டு. வார்த்தையின்படி பாவத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, அந்த குடி போதை பழக்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினால் விடுதலை உண்டாவதாக. பாவ வாழ்க்கையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. பரிசுத்தமாய் வாழ அனுக்கிரகம் செய்யும் ஐயா. கிருபைகளை தார மனமிறங்கு ராஜா. ஊழியக்காரன் நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன். ஒருவருக்காக அவர்கள் ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்காகவும் விண்ணப்பம் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க பைபிளில். உனக்காக மட்டும் ஜெபின்னு சொல்லல ஆண்டவரே. பிறருக்காக ஜெபிங்க, ராஜாக்களுக்காக ஜெபிங்க, அதிகாரங்களுக்காக ஜெபிங்க, எல்லாருக்காக ஜெபிங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் ஜெபிக்கும் பொழுது அவர்களும் எங்களுக்காக அவர்கள் ஜெபித்திருப்பார்கள். இன்னைக்கு உங்களுடைய பிள்ளையா நாங்கள் இருக்கிறோம். பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்தீரே. நன்றி ஆண்டவரே. இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு நன்மை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு சேனையில் கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையினுடைய பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்யும் ஐயா. நாங்கள் ஜெபிப்பது எங்களுடைய வேலை, கிரியை செய்து உம்முடைய வேலை ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யும், கிரியை செய்யும், கிருபை தாரு ராஜா. வழி நடத்தும் ராஜா. அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். வியாதியோடர்களுக்காய் ஜெபிக்கிற சுகத்தை கட்டளையிடும். பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும். கல்வாரி குணமாக்கும் வல்லமை ஒவ்வொரு வியாதியின் சரி இப்பொழுது இறங்கி வருவதாய். ஹீல் த நேம் ஆஃப் ஜீசஸ் ரைட் நவ். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாவது. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுகம் உண்டாவதாக. நன்மை, விடுதலை உண்டாவதாக. அற்புதங்களை செய்யும் ஐயா. கிருபை தாரும், வழி நடத்து ராஜா. இப்படி பதில் தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா கணம், துதி, மகிமை உங்களை ஏறெடுக்கிற ஏசப்பா. உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். எபினேசர், எபினேசர், இதுவரை உதவினீ. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீ. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே,
முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போ, உமக்காய் ஓடுவோ, உங்க நாமம் சொல்லுவோ. You are wonderful, you are mighty God, you are Prince of Peace, you are my everything. We love you, we worship you. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே எங்களை படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஆஹா அல்லேலூயா 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 ஆமே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்தே தொழுவோ. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்தே தொழுவோ. ஆஹா அல்லேலூயா ஆஹா
ஆஹா அல்லேலுயா ஆஹா அல்லேலுயா ஆஹா அல்லேலுயா ஆஹா ஹல்லேலூயா ஜீசஸ். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் G.J. மைக்கே, பீஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரீஸ், MK தோட்டம், சிதம்பரம். செல் நம்பர் 7530084562. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.